வணக்கம் அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய தேர்வு முடிவுகள் எப்போ வெளியிட போகிறாங்க, முடிவுகளில் வந்திருக்க மிகப்பெரிய ஒரு திருப்பங்களை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சியில் மிகப்பெரிய திருப்பங்கள் இந்த அளவுக்கு வந்தாச்சா? ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தேர்வர்களும் எதிர்பார்க்கக்கூடிய நேரமும் வந்தாச்சுங்க. இவ்வளவு நாள் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்க அந்த அறிவிப்பு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டிஎன்பிஎஸ்சி தேர்வர்கள் 7 மாதமாக வெயிட் பண்ணிட்டு இருக்க முடிவுகளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க நேரம் இதோ வந்தாச்சு. ஸோ டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த குரூப் 4 உடைய முடிவுகள் நமக்கு பார்த்தீங்கன்னா அதி விரைவில் நமக்கு வெளியிட போகிறாங்க. ஸோ மக்களே கவலையப்பட வேண்டாம், டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய முடிவுகள் அதி விரைவில் நமக்கு வெளியிட போகிறாங்க. ஸோ குரூப் 4 உடைய முடிவுகளை நாம் எதிர்பார்த்துட்டே இருக்கோங்க. ஸோ எப்போ சார் நமக்கு குரூப் 4ல் முடிவுகள் நமக்கு வெளியிட போகிறாங்க? ஸோ இதை பற்றி தாங்க மிகப்பெரிய ஒரு அறிவிப்பை நாம் எதிர்பார்க்குறோம். எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய முடிவுகள் நமக்கு அதி விரைவில் நமக்கு வெளியிட போகிறாங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சியில் நீங்கள் குரூப் 4 உடைய முடிவுகள் தேர்வு எழுதியிருந்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான நேரத்தை நாம் நெருங்கி விட்டோம். இன்னும் சிறிது நேரத்தில் அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா மார்ச் 6ஆம் தேதி முதல் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய முடிவுகளை நாம் அதிகாரப்பூர்வமான இணையதளத்தின் மூலமாகவே பெற்றுக்கொள்ள முடியுங்க. ஸோ குரூப் 4ல் பார்த்தீங்கன்னா இவ்வளவு தரப்பட்ட மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிறது ஒன்றுத்துக்காக தாங்க, ரிசல்ட்டுங்க. ஸோ ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 7 மாசமாக குரூப் 4 உடைய ரிசல்ட்டுக்காக இவ்வளோ பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுடைய ரிசல்ட்டு அதி விரைவில் உங்களுக்கு வெளியிட போறாங்க. ஸோ கவலையப்பட வேண்டாம் மக்களே, குரூப் 4 உடைய அதி பயங்கரமான ரிசல்ட் உங்களை நோக்கி வர இருக்கிறது. ஸோ எப்பொழுது வேண்டுமானாலும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய ரிசல்ட் உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணப்படலாங்க. ஸோ மக்களே கவலையப்பட வேண்டாம், நீங்க குரூப் 4 உடைய ரிசல்ட்டை பார்க்க தயாராகி கொள்ளுங்கள். ஸோ குரூப் 4ல நிறைய பேருக்கு பணி வாய்ப்பு கொடுக்க போறாங்க. அது மட்டுமே இல்லை, குரூப் 4ல புதிய காலி பணியிடங்களையும் நமக்கு இன்க்ரீஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதாங்க குரூப் 4ல வந்திருக்க மிக மிக முக்கியமான தகவல்கள். புதிய காலி பணியிடங்களுடைய அறிவிப்பும் நமக்கு வந்துவிடுங்க. ஸோ அந்த காலி பணியிடங்கள் எண்ணிக்கை மாறாமல் இருக்கும். ஸோ புதிய அறிவிப்புகள் எல்லாமே நம்ம எதிர்பார்க்கலாம். குரூப் 4ல பணி வாய்ப்பு ரிசல்ட்ஸு 120 மார்க் எடுத்தாலே போதுங்க, குரூப் 4ல உங்களுக்கு பணி வாய்ப்பு உறுதியாக கிடைக்குங்க. ஸோ மக்களே டிஎன்பிஎஸ்சி சம்பந்தமான செய்திகளை உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.